வணக்கம் நண்பர்களே, வாசமாய் பாசமாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி வெஜிடபிள் டிக்கா சூப்பராக டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் நம்மக்கிட்ட இருக்கோ அதையே நம்ம பயன்படுத்திக்கலாம். உருளைக்கிழங்கு, வாழைக்காய், காலிஃப்ளவர், பன்னீர், வெங்காயம் இவ்வளவும் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறேன். முதல்ல வாழைக்காயை தோல் சீவி எடுத்துகிட்டு வந்து ரெண்டாக இது போல் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை ஒரு ஃப்ளவர் ஷேப் கொண்டு வர்றதுக்காக இது போல் கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் டீப்பாக கட் பண்ணணும், ரொம்ப கட் பண்ணிடக்கூடாது. ஒரு 4 இல்லை 5 அந்த அளவுக்கு நீங்கள் டிஸ்டன்ஸ் ஸ்கிப் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அப்படி ஃப்ளவர் போல் இருக்கும். பாருங்கள், இதை இப்போ கொஞ்சம் பிக்காக கட் பண்ணணும். ஸ்லைஸ் ரொம்ப குட்டியாக போடாமல், வீட்டிலலாம் நம்ம ஃப்ரை பண்ணுறத விட கொஞ்சம் திக்னஸ் இருக்கணும். இந்த வாழைக்காய் எடுத்துக்குங்க. உருளைக்கிழங்கையும் அதுபோல் நம்ம கட் பண்ணிக்கணும். உங்ககிட்ட உருளைக்கிழங்கு மட்டும்தான் இருக்குது, இல்லை வாழைக்காய் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையே சூப்பராக செஞ்சிடலாம். ஸ்கொயர் ஷேப், அப்புறம் இது போல் ஃப்ளவர் ஷேப், சர்க்கிள் ஷேப் அப்படியே நீங்கள் கட் பண்ணி இதை சூப்பராக பண்ணிடலாம், நல்லாயிருக்கும். வாழைக்காய் கட் பண்ணதுக்கப்புறமா உப்பு சேர்த்த தண்ணியில் போட்டு வச்சுக்குங்க. அப்போ வாழைக்காயில் கொஞ்சம் உப்பு சேர்ந்துருக்கும், கருத்தும் போகாமல் இருக்கும். இப்போ கொஞ்சம் பன்னீர், காலிஃப்ளவர், வெங்காயம் எடுத்துருக்கிறேன். காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா மஞ்சள், உப்பு சேர்த்து ஒரு ஆஃப் குக் மட்டும் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணும், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் கண்டிப்பாக சேர்க்கணும். கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இவ்வளவு மசாலாவையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கண்டிப்பாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. ஏன்னா நம்ம வாழைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே கொஞ்சம் கேஸ் இருக்கக்கூடியது, அதனால் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அதை சேர்த்துக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். பன்னீர் உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்குங்க. என்கிட்ட இருந்ததுனால குழந்தைகளுக்கு பிடிக்குன்றனால நான் அதை சேர்த்துருக்கிறேன். பாருங்கள், நல்லா எல்லா இடத்துலையும் மசாலா சேர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறேன். சோள மாவு இல்லைன்னா அரிசி மாவு நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கு அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பாருங்கள், எல்லா இடத்துலையும் அந்த மசாலா இருக்கிறது போல் பாருங்கள். கடைசியாக ஒரு ஆஃப் லெமன் எடுத்து புழிஞ்சு அதில் விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்குங்க. இப்போது எண்ணெயை சுட வச்சு ஒன்று ஒன்றா சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மொறுமொறுன்னு வர்றது போல் பார்த்துக்குங்க. ஆனியனை நீங்கள் பச்சையாக கூட வச்சுக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் லாஸ்ட்டில் கொஞ்சமாக அதை ஃப்ரை பண்ணி சேர்த்துருக்குறேன். சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போது உங்ககிட்ட இது போல் குச்சி இருந்துச்சுன்னா எடுத்துக்குங்க. இல்லை நம்ம வீட்டில் எல்லாரும் வீட்லேயுமே தென்னங்குச்சி இருக்கும், அதை எடுத்துக்குங்க. எடுத்து இது போல் டிசைனாக ஃபஸ்ட்டு வாழைக்காய், அப்புறம் காலிஃப்ளவர் இப்படி மாற்றி மாற்றி செட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அவ்வளோ வாசனையாகவும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வாழைக்காய், உருளைக்கிழங்கு மட்டும் வச்சு நீங்கள் சூப்பராக இதை செஞ்சிடலாம். ஸ்கூல் விட்டு வரும்போது குழந்தைங்களுக்கு இது போல் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா வந்தோடனே ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. இது போல் டிசைனாக இருந்துச்சுன்னா இன்னும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈஸியாக கஷ்டப்படாமலேயே நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் வச்சே நம்ம செஞ்சு கொடுக்கலாம்.
கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாசமாய் பாசமாய் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை இதுவரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சுட சுட வெஜிடபிள் டிக்கா ரெடி.